ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாய்ஸ் கேமராவில் லைவ் வியூவில் மட்டும்தான் ஆடியோ வருது, ப்ளேபேக்கில் ஆடியோ ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் அதை நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எனவே இப்போ லாகின் பண்ணிக்கோங்க. அதில் கான்ஃபிகரேஷன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ஸ்கெடியூல் செட்டிங் அது கிளிக் பண்ணுங்க. அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ரெக்கார்ட் ஆடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணிட்டு ஓகே பட்டனை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம ஸ்டோரேஜில் வாய்ஸ் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போது கீழே இருக்க இந்த சேவ் பட்டன் கொடுத்துக்கோங்க. இப்போ முடிஞ்சிச்சு. அடுத்தது இதில் நம்மளை எனிவே இருக்க எல்லா கேமராவில் எஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த கேமரா வேணுமோ நம்ம சூஸ் பண்ணி நம்ம ஆடியோ எனேபிள் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரே டைமில் எல்லா கேமரா நம்ம அப்ளை பண்ணோன்னா இங்கே பக்கத்தில் இருக்கும் பார்த்தீங்களா காப்பி டூ, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு செலக்ட் ஆல் கொடுத்திங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து எல்லா கேமராவுக்கும் அப்ளை ஆகிடும். ஸோ எல்லா கேமராவும் ப்ளேபேக்கில் ஆடியோ சேர்த்து ரெக்கார்ட் ஆகும். சரிங்களா? ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாமா? இப்போது இது வந்து ஒரு ஆடியோ கேமரா. நான் லைவ் இதாக ப்ளே பண்ணுறேன். சவுண்டு நான் வச்சுக்கிறேன். சவுண்டு வச்சுட்டு ஆடியோ எனேபிள் பண்ணுறேன். இப்போ ஆடியோ எல்லாமே ஒர்க் ஆகுது எனக்கு. இப்போ அதே நான் வந்து ப்ளேபேக் போய் செக் பண்ணுறேன். செட்டிங்கை மாற்றினதுக்கப்புறம் இது ரிமோட் ப்ளேபேக் கொடுத்துட்டு அதே கேமராவை நான் ப்ளே பண்ணிக்கிறேன். டேட்டு இன்றைக்கி டேட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். 27 சூஸ் பண்ணிட்டு நம்ம இப்போ தானே செட்டிங் மாற்றணும், அதனால் இப்போ இருக்கிற டைமை நம்ம ப்ளே பண்ணுறோம். 5 minutes பிஃபோர். இப்போ நான் இதை எனேபிள் பண்ணுறேன் ஆடியோவை. பார்த்தீங்களா, இப்போ ஆடியோவும் சேர்ந்து ஒர்க் ஆகுது. ஸோ சேம் செட்டிங் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகும்.